ஜனநாயகன் திரைப்படம் தேர்தல் களத்தை மட்டுமல்ல, ஃபுட்பால் உலகக்கோப்பை கால்பந்து போட்டியும் கலக்கியுள்ளது. இதோ பாருங்கள். ஜூட் ஜனநாயகம். விஜயும் தனது ஜனநாயக படத்தை பற்றி விளம்பரம். தற்பொழுது ஜனநாயக படத்திற்கு சென்சார் போர்டு அனுமதி வழங்கிய நிலையில் சென்னையில் உள்ள ஒரு திரையரங்கம், அதுவும் சிட்லப்பாக்கம் தாம்பரம் பகுதியில் உள்ள வரதராஜா திரையரங்கம் வித்தியாசமான ஒரு விளம்பரத்தை வைத்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சமூக வலைதளங்களில் இந்த விளம்பரம் மிகவும் வைரலாகி கொண்டிருக்கிறது. எப்படி என்னதான் இந்த திரையரங்கு விளம்பரம் வைத்தார்கள் என்று பார்த்தால் வித்தியாசமான சிந்தனைதான் என்று சொல்ல வேண்டும். ஜனநாயகம் படம் 3 மணி நேரம் 3 நிமிடங்கள் ஓடுகிறது. ஏற்கனவே இணையதளங்களில் வெளிவந்தாலும் பொதுமக்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் ஜனநாயகன் படத்திற்கு ஏற்கனவே வைத்திருந்த எந்த கட்டோட்டியும் திரையரங்குகள் அகற்றவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் சென்னை தாம்பரம் பகுதி சிட்லப்பாக்கம் பகுதியில் இருக்கும் வரதராஜா திரையரங்கம் வித்தியாசமாக சென்சார் போர்டு வழங்கிய சர்டிபிகேட்டையே விளம்பரமாக வைத்து கமிங் சோன் என்று வைத்திருக்கிறது. ஏற்கனவே சென்சார் போர்டால் தான் இந்த படம் வெளிவராத சூழல் இருந்த நிலையில் தற்பொழுது சென்சார் போர்டு ஏ சர்டிபிகேட் வழங்கிய நிலையில் அந்த சென்சார் போர்டு சர்டிபிகேட்டையே இந்த திரையரங்கத்தினர் படம் எடுத்து அதை பேனர் செய்து விளம்பரப்படுத்தியிருப்பது பொதுமக்களை கவர்ந்துள்ளது. ஒரு படத்திற்கு சென்சார் போர்டு சர்டிபிகேட் இல்லை என்றால் ரிலீஸ் செய்ய முடியாது என்பது சட்ட விதி. அதன்படி இருந்த இந்த படத்தடை நீங்கி தற்பொழுது சென்சார் போர்டு அதற்கான சர்டிபிகேட்டை வழங்கியுள்ள நிலையில் சென்னையில் உள்ள வரதராஜா திரையரங்கம் இதற்கென பிரதியோகமாக ஒரு விளம்பர பலகையை ரெடி செய்து அதை திரையரங்கில் பிரம்மாண்டமாக மாற்றியுள்ளது. போகும் வரும் பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. கமிங் சூன் என்று போடப்பட்டுள்ள இந்த சென்சார் போர்டு சர்டிபிகேட் கூடிய ஜனநாயகன் படம் விரைவில் வெளிவரும் என தெரிய வந்த நிலையில் தற்பொழுது இந்த திரைப்படம் ஜூலை 24ஆம் தேதி உலகமெங்கும் வெளிவருவதாக செய்திகள் கூறுகின்றன. தயாரிப்பு நிறுவனமும் அதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளதாகவும் திரைப்படத்துறை செய்திகள் தெரிவிக்கின்ற நிலையில் இது போன்ற ஒரு வித்தியாசமான அணுகுமுறையை இந்த திரையரங்கம் விளம்பரம் மூலம் வெளியிட்டிருப்பது பொதுமக்களுக்கு இந்த படம் வெளிவரும் தேதியை நம்பிக்கை ஏற்படுத்தியுள்ளது.